வணக்கம் அனைவருக்கும் ஆஷாட நவராத்திரி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஆன்மீக அலை சேனல்ல சிம்ஹாரூடா வாராகிக்கு எப்படி நிர்விக்னலட்சுமி இல்லத்துல பூஜை நடந்திருக்குங்கிற வீடியோவை நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை கண்டிப்பா நீங்க பார்க்கணும்னு அன்போட கேட்டுக்கிறேன். ஆன்மீக அலை சேனல்ல நித்தியப்படி பூஜைகளா இருக்கட்டும், பகவத்கீதைக்கு பரந்தாமன் பாதையில் அப்படிங்கிற வகையில அந்த டைட்டில்ல விளக்கங்கள் கொடுத்துட்டு இருக்கேன். லலிதா சஹஸ்ரநாமாவளியில ஒரு நாமாவளிக்கும் எப்படின்றத விளக்கத்தை காட்சிப்படுத்துதல்ங்கிற வகையில கொடுத்துட்டு இருக்கேன். இதை தவிர நிறைய டெம்பிள் பிளாக்ஸ் இதெல்லாம் வந்து ஆன்மீக அலை சேனல்ல தொடர்ச்சியா நான் கொடுத்துட்டு இருக்கேன். அதெல்லாமும் நீங்க கண்டிப்பா பார்க்கணும்னு சொல்லி அன்போட கேட்டுக்கிறேன். நந்தினிஸ் வைப்ஸை பொறுத்த வரைக்கும் வெளியில அவுட்டோர்ல நடக்கக்கூடிய நிறைய ஆக்டிவிட்டிஸ், என்னுடைய டிராவலா இருக்கட்டும், என்னுடைய ஷாப்பிங்கா இருக்கட்டும், கொலு பொம்மைகள் பிளாக்ஸா இருக்கட்டும், இப்படி பல விதமா, அதாவது சாரீஸ், பிராஸ் ஐட்டம்ஸ், இந்த மாதிரியான வீடியோஸ், ஹோம் டூர் வீடியோஸ், இன்னும் பயனுள்ள பல விஷயங்கள் வெளிப்புறமா, அதாவது நிர்விக்னலட்சுமி இல்லத்தை தாண்டி என்னுடைய வெளி உலக வாழ்க்கையில என்னென்ன நடக்குதோ அதெல்லாம் நான் வந்து நந்தினிஸ் வைப்ஸ் சேனல்ல கொடுத்துட்டு இருக்கேன். 2 சேனலுடைய லிங்க் மற்றும் என்னுடைய வாட்ஸ்அப் அண்ட் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ஐடி எல்லாத்தையுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். ஆன்மீக அலை யூடியூப் சேனலுடைய லிங்கை நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணிருக்கேன். நீங்க கண்டிப்பா பார்க்கணும்னு சொல்லி அன்போட கேட்டுக்கிறேன். இன்னைக்கு நம்ம அட்டகாசமான ஒரு காலாட்படையை சந்திக்க போறோம். காலாட்படை அப்படின்னா வீரர்கள் இருப்பாங்க, நடுவுல தளபதி நின்றுட்டு வீராவேசமான வசனங்கள் பேசி புரட்சியை வெளிப்படுத்துற வகையில எதிரியை எப்படி தாக்கணும் அப்படிங்கிற ஐடியாஸ் எல்லாம் கொடுத்து, எப்படி வியூகங்களை அமைச்சு நம்ம எதிரியை வந்து நம்ம கைக்குள்ள கொண்டு வரலாம், எதிரியை எப்படி வீழ்த்தலாம் அப்படிங்கறத சொல்லி கொடுக்கிற வகையில இருப்பாங்க. இங்க நம்ம வாராகி அம்பாளுடைய படையை பொறுத்த வரைக்கும் அவங்க வீராங்கனைகளை வச்சுதான் படம் நடத்துறாங்க. அப்ப அவங்களுடைய படையில எல்லாருமே பெண்கள் அப்படிங்கிற மாதிரி நான் கற்பனை பண்ணியிருக்கேன். அந்த கற்பனைக்கு எப்படி வந்து காட்சிப்படுத்தி இருக்கேன் அப்படிங்கறத தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க, காலாட்படையில வீராவேசமாக வசனம் பேசி எல்லார் மனசுலயும் வீரத்தையும் எழுச்சியையும் உண்டு பண்ணக்கூடிய வாராகி அம்பால போர்க்களத்துல சந்திக்கலாம். இன்னைக்கு சிம்ஹாரூடா வாராகிக்கு தான் இன்னைக்கு பூஜை நடந்திருக்கு நிர்விக்னலட்சுமி இல்லத்துல. சிம்மம் போல கர்ஜிக்க கூடிய வகையில புரட்சிகரமான எழுச்சிகரமான வார்த்தைகளை சொல்லி வீராங்கனைகளை எல்லாம் போருக்கு தயார் செய்யக்கூடிய வாராகி அம்பாளை தரிசனம் பண்ண போறோம். அதனால சிம்ம விளக்குகளை ஏத்தி வச்சிருக்கேன். என் கையில இருக்கக்கூடிய சிம்ம விளக்குகள்ல ஓரளவுக்கு நான் சில விளக்குகளை மட்டும் தேர்ந்தெடுத்து ஏத்தி வச்சிருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா அங்காளம்மன் விளக்கு இருக்கும். அங்காளம்மனும் நமக்கு சிம்ம வாகனத்துல ஏறி வரக்கூடியவங்க, பவனி வரக்கூடியவங்க. அவங்களோட கூட லட்சுமி, சரஸ்வதி, பிள்ளையார், முருகர் அப்படின்னு எல்லாரும் இருப்பாங்க. இங்க சிம்மத்தினுடைய தலை மட்டும், சிரசு மட்டும் இருக்கக்கூடிய விளக்குகளும், சிம்மம் அழகா உட்கார்ந்துட்டு காட்டுக்கு ராஜாவா இருக்கக்கூடிய சிங்கம் அந்த வாளை வச்சுட்டு அழகா உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த விளக்கும். இந்த விளக்கு வந்து நான் அட்டாச் பண்ணி வாங்கின விளக்கு. அது தனியா அகல் வாங்கி இந்த சிங்கத்தை தனியா வாங்கி அப்படி நான் அட்டாச் பண்ண வாங்கின விளக்கு. சோ இந்த விளக்குகளை எல்லாம் வச்சு ஒரு அழகான அலங்காரத்தை பண்ணிருக்கேன். இப்ப நம்ம போர்க்களத்துக்குள்ள போகலாம். நடுவுல மகாராணி போல கையில வாள் ஏந்தி கேடயம் ஏந்தி, கேடயம்ங்கிறது தற்காப்புக்கு உதவக்கூடியது. முதல்ல நம்மள ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், அப்பதான் நம்ம எதிரியை வீழ்த்த முடியும். அப்ப நம்மள ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு கேடயமும், எதிரியை வீழ்த்துறதுக்கு வாளும் அப்படி ஏந்தி, அப்படி அவங்க கால் ரெண்டுத்தையும் அப்படி அகட்டி வச்சு நிக்கும் போதே அவங்களுடைய தோரணை, அந்த கன கம்பீரமான அவங்களுடைய தோற்றம் நம்மளுக்கும் ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய வகையில இருக்கு. அந்த பக்கம் ஒரு 3 வீராங்கனைகள் இருக்காங்க, இந்த பக்கம் ஒரு 3 வீராங்கனைகள் இருக்காங்க. இவங்களுக்கு பின்னாடி நிறைய வீராங்கனைகள் அணிவகுத்து நிற்கக்கூடிய காட்சியை நம்ம பாக்குறோம். எல்லாருமே அந்த அயன் ஜாக்கெட் அப்படிங்கிற மாதிரி தங்களை பாதுகாத்துக்க கூடிய அந்த மேல் சட்டையெல்லாம் அப்படி போட்டுக்கிட்டு, அயன்ல இருக்கிற மாதிரி போட்டுக்கிட்டு அழகா அவங்க வந்து நிக்கிறாங்க. வாள் ஏந்தி அந்த குத்தி ஈட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஈட்டிகள்லாம் ஏந்தி நிற்கக்கூடிய பெண்கள் இங்க அணிவகுத்து நிற்கிறாங்க. எல்லாருக்கும் எழுச்சி தரக்கூடிய வகையில கோபாவேசமான வசனங்களை பேசி அசுரனை வதம் செய்யணும். எல்லாரும் தயார் நிலையில இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. எல்லாரும் தயாராக சொல்லி அவங்க ஆணையிடுறாங்க. அதுதான் இந்த காட்சி. எந்த அசுரனை வதம் செய்ய போறாங்க அப்படிங்கிறது தான் நாளைக்கு காட்சியில நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு அவங்க எல்லா பெண்களையும், வீராங்கனைகள் அத்தனை பேரையும் கூப்பிட்டு மிகப்பெரிய வதம் ஒண்ணு நாளைக்கு காத்துட்டு இருக்கு. அந்த வதத்துக்கு நீங்க இப்படிதான் செயல்படணும், இப்படிதான் உங்களுடைய
பங்களிப்பு இந்த போர்க்களத்துல இருக்கணும்ன்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. நாளைக்கு எந்த அசுரன் வரப்போறான், வாராகிக்கும் அந்த அசுரனுக்குமான போர்க்கள காட்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற பிரம்மாண்டமான ஒரு செட்டப்பை நாளைக்கு காட்சியில நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கான தீம் சாரி பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனி உத்திர தரிசனம் அப்படிங்கிறதுனால நடராஜ பெருமானுடைய அந்த திருவுருவத்தை நான் பெண்டண்டா போட்டுட்டு இருக்கேன். மீனாட்சியை இன்னைக்கு நம்ம சிவகாமியா பார்த்திருக்கோம் இல்லையா, திரும்ப அவங்க மீனாட்சியாவே நமக்கு காட்சி தர்றாங்க. இந்த புடவை ஃபுல்லா டான்சர்ஸ் இருப்பாங்க. பரதம் ஆடக்கூடிய வகையில நிறைய பெண்கள் பரதநாட்டிய போசஸ்ல அழகா அந்த பரதநாட்டிய ட்ரெஸ்ல இருக்கிற மாதிரி இருப்பாங்க. இன்னைக்கு இந்த தீம் சாரி ரொம்ப பொருத்தமா இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த தீம் சாரியை நான் கட்டிட்டு இருக்கேன்.